இவங்க வித்தியாசமான ஒரு பேர் வச்சிருக்காரு. சினிமா மென்டல்னு வச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா கரெக்டாக சொல்றாரு. பிறந்த நாள் அன்னைக்கு தானே கேக் வெட்டணும், 2 நாள் கழிச்சா வெட்டணும். நீ வந்து தைப்பூசத்தன்னைக்கு போகாத, கூட்டம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு போன்னு சொல்கிறல்ல அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, பிறந்த நாளுக்கு நீங்கள் கேக்கை வெட்டுங்க. அது ஏன் பழனியிலேயே தான் வெட்டணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் வெட்டுங்க. உங்கள் ஊரில் ஒரு முருகர் இருப்பார்ல, அவரை போய் கும்பிடுங்க. பழனி முருகரை போய் கும்பிட்டாதான் வரம் கொடுப்பாருன்னு உங்கள் மனசுக்குள்ளே யாரோ பூந்து உங்களை அப்படி நம்ப வச்சுருக்காங்க. புரிஞ்சதா? திருச்செந்தூர் முருகர் தான் நமக்கு நல்ல வரம் கொடுப்பாரு, திருச்செந்தூர் முருகர்கிட்ட கும்பிட்டாதான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படியெல்லாம் சொல்லி யாரோ உங்களை நம்ப வச்சுருக்காங்க. புரிஞ்சதா? அதனால் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, பெரிய பெரிய கோயில்களுக்கு நல்ல நாட்களில் போனோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, சரியா? முருகர் எங்கிருந்தாலும் அவர் வரத்தை கொடுக்க தான் செய்வார். அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில், உங்கள் ஊரில் ஒரு முருகர் இருப்பார்ல, எல்லா சிவன் கோயில், அம்மன் கோயில், எல்லா கோயிலையும் முருகர் இருப்பாங்க. அந்த முருகர்கிட்ட போய் தைப்பூசத்தன்னைக்கு வேண்டிக்கோங்க. தைப்பூசமெல்லாம் முடிஞ்சு எந்த ஃபங்க்ஷன் டேஸும் இல்லாமல் பழனி முருகர் ஃப்ரீயாக இருப்பார்ல, அன்னைக்கு போய் பழனி முருகரை கும்பிடுங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகரை கும்பிடாதன்னு நான் சொல்ல, ஏன் பழனியில் போய் அப்படி நசுங்குறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட பதில்.